ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபேஸஸ் கேனனாவோட டேன் பி கான், அதாவது டேன் ரிமூவர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதோட பேக்கேஜிங், இதோட பிரைஸ், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் வியூ சேனல். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. எப்படி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் நம்ம வந்து பார்த்தலாம். இதுதான் ஃபேஸஸ் கேனடாவோட டேன் பி கான். இதுதான் அதோட பேக்கேஜிங். ஒயிட் வித் சில்வர்ல உங்களுக்கு மாரி கார்ட்போர்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் பி கான் பி டேன் ஸ்கின் பிரைட்னிங் கிளே மாஸ்க். இது வந்து கிளே மாஸ்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன இன்கிரியன்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர், விட்டமின் இ, மல்டி ஃப்ரூட் எக்ஸ்ட்ரஸ்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 90 கிராம் உள்ள ப்ராடக்ட். ஆனால் உங்களுக்கு பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்பும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 449க்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. நான் வந்து 250க்கு தான் நான் வந்து வாங்கினேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளாட் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு என்னென்ன பிராண்ட்ல என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் வந்து 50%, அதாவது ஃபிளாட் 50% நான் வாங்குறப்போ இந்த ஃபேஸஸ் கேனடாவோட டேன் ரிமூவர் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதோட பேக்கேஜிங் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒயிட் கலர் டியூப்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு நிமிஷம் வச்சிருக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா உங்களுக்கு வந்து பேக் சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே ரோஸோட வாசனை தான் இருக்கும். என்னதான் இதுல விட்டமின் இ, மல்டி ஃப்ரூட்லாம் ஆட் பண்ணி இருந்தாலும் ஃபுல்லாவே இது வந்து ரோஸோட வாசனை தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தலைவலிலாம் வரல. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணா கூட 1 ஹவருக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் யூஸ் பண்றப்பலாம் இந்த மாதிரி நான் ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சமா நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க டைரக்டாவும் இதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இதுல வந்து ஒரு 5 டிராப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்க இஷ்டம் தான். எப்படி வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்க்கை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்க்ரப்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இந்த மாஸ்க்கை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து என் ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். நீங்க ஹேண்ட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷஸ் இருந்தா அதுலயும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணு கிட்ட ரொம்பலாம் இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மாஸ்க் மாதிரி நீங்க ஃபுல்லா நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒன்லி டேன் ரிமூவர் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டா வச்சுக்கும், சாஃப்ட்டா, ஸ்மூத்தாவும் ஆக்கிடும். pH லெவல பேலன்ஸா பார்த்துக்கும். சில பேருடைய நெத்திலாம் பார்த்தீங்கன்னா, பிம்பிள் மாரி சின்ன சின்ன கட்டி வந்திருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் க்யூர் பண்ணிடும். சன்னால உங்க ஃபேஸ் வந்து பர்ன் ஆயிருந்துச்சுன்னா, அதெல்லாம் சரியாக்கிடும். இதுக்கு தான் நம்ம ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்றோம். ஃபேஸ் மாஸ்க் எப்பப்பலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 தடவை இல்ல 1 தடவை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். 3 தடவையோ, 4 தடவையோ டெய்லி யூஸ் பண்றதோ அந்த மாரி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லியுமோ இல்ல 4 தடவை யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின்னு சீக்கிரமா லூஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ரிங்கிள்ஸ்லாம் வந்துரும். அதுக்காக தான் ஒரு வாரத்துக்கு 1 தடவை இல்ல 2 தடவை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்க நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் கண்ணுக்கிட்ட நான் வந்து அப்ளை பண்ண வேணான்னு சொன்னேன்னா, கண்ணு பயங்கரமா எரியும். கண்ணும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் கீழ தள்ளி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ண பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நான் வந்து ஃபுல்லா நான் விட்டுறேன். அது நல்லா ட்ரை ஆகிடும். இந்த டைம்ல நீங்க வந்து பேசுறதோ, சிரிக்கிறதோ கூடாது. ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் நல்லா ட்ரை ஆனோனே நம்ம ஃபேஸ் ஃபுல்லா டைட் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க பேசுனீங்க, சிரிச்சீங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாரி லூஸ் ஆயிடும்.
அப்புறம் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அதுக்காக தான் நான் வந்து அப்படியே பேசாம, சிரிக்காம இருங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட வாட்டர் ஸ்ப்ரே இருந்தா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்ல வந்து இப்போ என்கிட்ட வந்து வாட்டர் ஸ்ப்ரே இல்ல. ஜஸ்ட் என் ஃபேஸ வந்து நல்லா நான் வந்து வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு பொறுமையா நீங்க வந்து மசாஜ் பண்ணிக்கங்க. மசாஜ் பண்ண பிறகு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணின பிறகு நீங்க டோனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசரோ, இல்ல சீரமோ நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ, அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து ஃபேஸ் வாஷ் நான் வந்து பண்ணிட்டு வந்துர்றேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருக்கு. இந்த பேருக்கு ஏத்த மாரி டேன் பி கான் அதுக்கு தகுந்த மாதிரி அ டேன்லாம் ரிமூவ் ஆயிட்டு, நல்ல ஒரு பிரைட்டான லுக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இத வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதான் ஷேர் பண்ணேன். ரொம்பவே நல்லாருக்கு ஃபேஸஸ் ஸ்கேனரோட டேன் பி கான். கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நம்புறேன். புடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.